கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஒருங்கிணைந்த சுவிசேஷ புத்தகங்களின் பார்வைக்கு அன்போடு கூட வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, தோட்டத்தை விட்டு நாம் இன்னும் வெளியே போகல. அந்த தோட்டத்துக்குள்ளே இப்போ ஒரு வித்தியாசமான கோணத்தில் நமது ஆண்டவரின் உணர்வுகளை நடந்த சம்பவங்கள் வழியாக பார்க்கலாம். முதலாவது ஒரு ஏமாற்றம். அதாவது நமக்காக எல்லாவற்றையுமே செய்து கைவிடாமல் நம்மோடு இருந்து நமக்காகவே உயிரை கொடுக்க வந்த ஆண்டவரை ஏமாத்துறதுன்னு எப்படி இருக்கும்? லிட்ரலாக அந்த இடத்துல ஒரு ஏமாற்றத்தை கொடுத்தாங்க. சில நேரங்களில் வருவீங்கன்னு நான் காத்துட்டு இருந்தேன், வராமல் போயிட்டீங்களே, ஒரு ஏமாற்றம் தானே. இதை தருவீங்கன்னு நான் நினச்சேன், ஆனால் நீங்கள் தரலையே, ஏமாற்றம் தானே. வாழ்க்கையில் நாம் ஏமாற்றங்களை சந்திக்கிறோம். அது நிச்சயமாக ஒரு நேரம் அதை சும்மா சுலபமாக எடுத்துக்கலாம், இன்னொரு நேரம் அது வாழ்நாள் முழுவதும் நினைக்கிற ஒரு வலியாக கூட இருக்கலாம். ஆண்டவர் அங்கே ஏமாற்றப்பட்டதாக நாம் பார்க்கலாம். எப்படி? மத்தேயு 26 அதிகாரம் 38வது வசனம். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட விழித்திருங்கள் என்று சொல்லி, ஒருத்தர் நம்மக்கிட்ட தன்னோட உணர்வை சொல்கிறாங்க, தன்னோட நிலைமையை சொல்கிறாங்க. அது எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அவங்கக்கிட்ட நடக்கணும், ரியாக்ட் பண்ணணும். 5 ரூபா தொலைச்சிட்டேன் அப்படின்னா பெரிய ரியாக்ஷன் தேவையில்லை. சரி விடுப்பா, அதுக்காக ஏன் கவலைப்படுற அப்படின்னு சொல்லிடலாம். 5 சவரன் நகையை தொலைச்சிட்டேன்னா அப்போ எப்படி இருக்கும்? ரொம்ப பெரிய ஒரு பதப்பதிப்பாக இருக்கும், நம்ம ரியாக்ஷனே ரொம்ப பெருசாக இருக்கும்ல. இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, நல்லா பாருங்களேன், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. அடுத்தது என்ன சொல்கிறாரு? என்னோடு கூட தங்கி, ரெக்வெஸ்ட் பார்த்தீங்களா, என்னோடு கூட தங்கி விழித்திருங்கள். எனக்காக கொஞ்சம் கூட இருங்க, எனக்காக கொஞ்சம் கண் முழிச்சிட்டுருங்க. பிள்ளைகள் படிக்கிற காலத்தில் ஒரு 10th +2 படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே, அப்போ என்ன பண்ணுவாங்க, அம்மா இல்லை அப்பா கூடவே இருப்பாங்க, டீ போட்டு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி தூக்க கலக்கமாக இருந்ததுன்னா கொஞ்சம் தட்டி கொடுத்து, இந்தாப்பா கொஞ்சம் டீ குடிப்பா, காலைல எக்ஸாம்ப்பா. அப்போ பாருங்களேன், ஒருவர் விழித்திருக்கிறார், கூடவே இருக்கிறார், அங்கே அவர் உதவியாக இருக்கிறார். சரி, இங்கே விழித்திருங்கள் என்னோடு இருங்கள்னு சொன்னவர் என்ன எதிர்பார்த்திருப்பார்? இவர்களும் ஜெபம் செஞ்சுட்டு இருப்பாங்க. அவர் மரணத்துக்கு ஏதுவான துக்கம், அதே எமோஷன், அதே வெயிட் ஆஃப் ஃபீலிங் இருக்குல்ல, அது இவங்களுக்கு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இவங்களுக்கு ஒரு கலக்கம் என்ன இருந்திருக்கலாம், ஒரு பயம் என்ன இருந்திருக்கலாம். ஆனாலும் ஆண்டவரோட ரெக்வெஸ்ட் என்னன்னா, என்னோடு கூட தங்கியிருங்கள், விழித்திருங்கள். ஆக்சுவலாக தனக்காக தான் அவர் விழித்திருக்கவே சொல்கிறார். இப்போ அடுத்தது மார்க் 14 அதிகாரம் 33வது வசனம். பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் தம்மோடே கூட்டிக் கொண்டு போய் திகிலடையவும் மிகவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். 37. பின்பு அவர் அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, சீமோனே, நித்திரை பண்ணுகிறாயா? 1 மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா? மற்றவங்க கூட விட்டார். சீமோனே, ஏன்னா அவர் ரொம்ப துடுக்கா, ஆண்டவருக்காக உயிரை கொடுக்குற அளவு பேசுவார் இல்லையா? எப்பா நீ கூடவா என் கூட வரல, நீயுமா என்னோட கூட நிற்கலை. ஒரு ஏமாற்றம் இல்லை? நல்லா கவனிச்சு பாருங்களேன். வாழ்க்கையில் ஏமாற்றம் என்பதை நாம் மிகவும் ஒரு ஆழமான வலியாக உணர்ந்திருக்கலாம். சிலருக்கு அது ஒரு தழும்பு போல ரொம்ப வருஷத்துக்கு நினச்சிருப்பாங்க. அன்றைக்கி என்னை ஏமாற்றிட்டு போயிட்டாங்க, என் மொத்த குடும்பத்தையுமே ஏமாற்றிட்டாங்க, என் அம்மாவை ஏமாற்றிட்டு எங்கள் அப்பா போயிட்டாரு, எங்கள் அப்பாவை ஏமாற்றிட்டு எங்களையும் ஏமாற்றிட்டு எங்கள் அம்மா போயிட்டாங்க. அந்த ஏமாற்றம்லாம் வாழ்க்கையில் மிகப்பெரிய வலி, மிகப்பெரிய வேதனை. அது அப்படியே காயமாக, அப்படியே தழும்பாக வாழ்நாள் முழுசும் மனசில் இருக்கும். இங்கே ஒரு விதமான ஏமாற்றம். அதனால் அவர் கேட்குறார், வாயை விட்டே கேட்குறார், 1 மணி நீ கூட வாப்பா அப்படின்னு கேட்குறார் இல்லையா? ஒருவேளை அந்த சம்பவத்தை அப்படியே விட்டுட்டு இன்றைக்கி நம்ம யோசிக்கலாம். நம் மீது தம்முடைய சொந்த சுய இரத்தத்தினாலே, மாசற்ற இரத்தத்தினாலே நம்ம கழுவிட்ட பிறகு நாம் அவரை ஏமாத்துற மாதிரி, நேராக ஏமாத்துற மாதிரி பண்ண மாட்டோம். அவர் சொன்னது செய்யாமல் அவர் சொன்னார், தங்கியிருங்கள், விழித்திருங்கள் என்னோடே.
இதை எதுவுமே ஞாபகமே வச்சுக்காம என்னை கிறிஸ்துக்குள்ளே கீழ்ப்படிந்ததின் ஞாபகமே இல்லாமல் நாம் என்ன செய்கிறோம்? அப்படி செய்யும் பொழுதெல்லாம் ஆண்டவரை ஏமாத்துற மாதிரி இருக்குமா அப்படின்னு யோசிச்சு பார்க்கலாம். நம்மளே யோசிச்சு பார்க்கலாம். இது ஏமாத்துற மாதிரியா, இல்லை இது என்ன மாதிரி நம்முடைய செயல்பாடுகள்? இரண்டாவது, கைவிடப்படுதல். ஒருத்தரை அபேண்டன் பண்ணிடுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படியே விட்டுட்டு துண்டா துடிக்க விட்டுட்டு போயிட்டான்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்களேன். அப்போ ஒருவருக்கு அந்த நேரத்தில் மிக முக்கியமாக உதவியாக இருந்திருக்கணும். ஆனால் உதவியாக இல்லாமல், துணையாக இல்லாமல் ஒருத்தர் விட்டுட்டு ஓடிட்டார்னா அது எப்படி இருக்கும்? நான் முதல்ல சொன்னேன்ல, தாயை விட்டுட்டு போயிடுறாங்க, தகப்பன் விட்டுட்டு போயிடுறாங்க, 2 பேருமே போயிடுவாங்க. அது மரணத்தினாலேன்னா அது ஒரு விதம். ஆனால் அப்படியே தவிக்க விட்டுட்டு இவர்கள் வேறொரு பக்கம் போய் வாழ்ந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? கைவிடப்படுதல். அதனால தான் கைவிடப்பட்ட குழந்தைகள் அப்படின்னு சொல்கிறது உண்டு. கைவிடப்பட்டவர்கள் மனிதர்கள். ஆண்டவரை கூட அந்த கெத்செமனே தோட்டத்தில் சீடர்கள் எல்லாருமே அதிகபட்சமான பேர் அவரை கைவிட்டு விட்டு ஓடி போனார்கள். மத்தேயு 26:56. ஆகிலும் தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிற வசனங்கள் நிறைவேறும்படி இவைகளெல்லாம் சம்பவிக்கிறது என்றார். அப்பொழுது சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். இந்த இடத்துல அவங்க பயந்து ஓடி போயிட்டாங்க ஒரு பக்கம் இருக்கட்டுமே, ஆண்டவரை கைவிட்டு விட்டு ஓடி போனார்கள். 3.5 ஆண்டு காலம் அவரோடு கூட வாழ்ந்தார்கள். ஏதோ ஒரு காலேஜுக்கு போய் அங்கே பயிற்சி எடுத்துட்டு வீட்டில் வாழற மாதிரி அல்ல, அவரோடு கூடவே வாழ்நாள் பயிற்சி போல இல்லை, மென்டார், லைஃப் மென்டார்னு சொல்லுவாங்க. அவங்க கூடவே இருப்பாங்க, நம்மளோட இருப்பாங்க, நம்மளை தயார்படுத்துவாங்க, நம்மளுக்கு பாடம் சொல்லி கொடுப்பாங்க, நம்மளுக்கு பாடத்தை அனுபவமாக காட்டுவாங்க, நம்மளை செய்ய சொல்லுவாங்க. அப்படி ஒரு பயிற்சிக்குள்ளே இருந்தாங்க சீடர்கள். அவர்கள் எல்லாரும் அந்த சமயத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, தீர்க்க தரிசனங்கள் ஏற்கனவே சொல்லப்பட்டதில்ல, அதெல்லாமே இப்படி நிறைவேறிட்டு இருக்குன்னு சொல்கிறார் பாருங்களேன். உடனே எல்லாரும் விட்டு போயிட்டாங்களாம். கைவிடப்படுதல் அது எவ்வளோ வலிமிகுந்த விஷயம் இல்லையா? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கூட அனுபவிச்சிருப்பீங்க. என்னை கூட இப்படி கைவிட்டிருக்காங்க, நட்டாத்தில் கைவிட்டா மாதிரி விட்டுருக்காங்க, நடு ரோட்டில் விட்டுட்டு போன மாதிரி விட்டுருக்காங்க. சில நேரங்களில் குழந்தை பிறக்கும், அது ஒரு தவறான வழியில் பிறந்ததாக இருக்குமானால் அந்த தாயை அந்த குழந்தையை கொண்டு போயிட்டு குப்பை தொட்டியில் போட்டு போயிருக்காங்க. ஒரு அனாதை ஆசிரமம், குழந்தை இல்லம் இருக்கு இல்லையா, அதோட வாசலில் வச்சுட்டு போயிடுவாங்க. அல்லது அரசாங்கமே என்ன பண்ணியிருக்குன்னு சொன்னால் தொட்டில்கள் வச்சாங்க. ஜெயம்மா இருந்த காலத்தில் தொட்டில்கள் வச்சாங்க. முடியலையா, அதை தொட்டிலில் வச்சுட்டு போயிடுங்க அந்த இல்லத்துக்கு முன்னால். ஆனால் இந்த இடத்துல அந்த ஒரு குழந்தைய மொத்தமாக கைவிட்டு விட்டு அந்த தாய் போகிறாங்க, அந்த தகப்பன் போகிறாங்க. ஆண்டவர் இயேசுவை சீடர்கள் எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் அவர்கள் கைவிட்டு விட்டார்கள் ஆண்டவரை. ஏன்னா அவரோடு கூட இருந்தால் நமக்கு என்னமோ ஆயிடும்பா அப்படின்னு சொல்லிட்டு கைவிட்டு விட்டார்களாம். எபிரேயர் 4:15. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவமில்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஏன் இந்த வசனத்தை படிக்கிறோம் அப்படின்னா, அவர் நமக்காக பரிதபிக்கிறார். ஆனால் விட்டுட்டு ஓடினாங்க, கைவிட்டுட்டு ஓடினாங்க பார்த்தீங்களா? அப்போ ஆண்டவர் மேலே அவங்களுக்கு என்ன இல்லை? ஒரு பரிதபிப்பு இல்லை, ஒரு பரிதாபம் இல்லை. ஐயோ, நம்முடைய ஆண்டவர் அவர் நமக்கு என்னெல்லாம் செய்திருக்கார், எவ்வளவு அற்புதங்களை காண செய்தார். வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நம்ம நினச்சி கூட பார்த்ததில்லையே. தேவகுமாரனோடவே வாழும் ஒரு பாக்கியெல்லாம் கிடைச்சது இல்லையா? அவருக்கு ஒன்றுன்னும் போது இப்போ நம்ம போகிறோமே, அவங்களுக்கு என்ன இல்லைன்னா ஒரு பரிதவிப்பு இல்லை. ஆனால் ஆண்டவர் இப்படியெல்லாம் அவர் சோதிக்கப்பட்டதுனாலே இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நாம் பலவீனமாக ஒரு தவறு செய்கிறோம், பலவீனமாக ஒரு பாவம் செய்கிறோம், பலவீனமாக ஆண்டவருக்கு விரோதமாகவே நடக்கிறோம்னு வச்சுக்கோமே. அவர் பரிதவித்து நம்மை மீண்டும் சேர்த்து கொள்ள, நம்மை மன்னிக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இதுதான் நமக்கான பிரயோஜனம். நம்முடைய ஆண்டவர் அதனால தான் பல விதங்களில் நம்மை போல சோதிக்கப்பட்டாராம். அவரோ அந்த கெத்செமனே தோட்டத்துக்குள்ளே போயிட்டு 3 முறை ஜெபம் செய்தார்னு பார்க்குறோம். இந்த ஜெபம் செய்தார் என்பது அவரோட வெற்றியை காண்பிக்கிறது. அவர் அந்த இடத்துல மனம் சோர்ந்து, மனம் இளைத்து, வெறுத்து போயிருந்து மனுஷரை போல நடக்காமல், அவ்வளவு மரணத்துக்கு ஏதுவான துக்கம் இருந்தாலும், அவ்வளோ பெரிய வேதனை இருந்தாலும் அவர் என்ன செய்தார்னா பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணார்.
அவருடைய சித்தத்தை ஜீரோவாக்கிட்டு பிதாவின் சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். இந்த இடத்துல ஆண்டவர்கிட்ட நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் இருக்கிறது. அவர் இந்த சூழ்நிலையில் மனம் வெறுத்து, நம்மெல்லாம் சொல்கிறோம், இப்போல்லாம் நான் ஜெபம் பண்ணுறதே விட்டுட்டேன், இப்போல்லாம் ஜெபம் பண்ணுறதுக்கே விருப்பம் கிடையாது, தேவன் ஒன்றும் பெருசாக என் வாழ்க்கையில் பண்ணலை, நானும் எவ்வளோ வருஷமாக பண்ணிகிட்டே இருக்கிறேன், இதை கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறேன், ஆனால் அதில் ஒரு இன்ச்சு கூட நகரவே இல்லை, தேவன் எனக்காக எதுவுமே அவர் செய்யலை அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அவர்கள் ஜெபிக்கிறதையே விட்டுடுறாங்க. ஆண்டவரோ மரணத்துக்கு ஏதுவான துக்கம், மனதிலே திகில், மிகப்பெரிய வேதனை. ஆனால் அதுக்கு நடுவில் அவர் அப்பா பிதாவே என்று தேவனை நோக்கி ஜெபித்தார். நாம கூட ஜெபத்தை விட்டுறலாம், இனி ஜெபிக்கவே வேண்டாம் அப்படின்னு முடிவு செய்திருந்தால் தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டு ஒரு ஜெபம் செய்து நாம் தொடர்ந்து தேவனிடத்தில் நம்முடைய நிலைமையை, நம்முடைய விண்ணப்பங்களை சொல்லிக்கிட்டே இருக்கணும். இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்கள்னா இரவும் பகலும் கூப்பிடுங்க. ஆனால் அவர் ஒரு நாள் நமக்கு என்ன செய்வாராம்? நியாயம் செய்வார். அவர் பொறுமையோடு இருப்பார், ஆனால் நமக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ அப்படின்னு வேதம் கேட்கிறது. சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் அதை ரொம்ப வலியுறுத்துறார். அந்த அம்மா கொடூரமான ஒரு நியாயாதிபதி கிட்ட தொடர்ந்து போயிட்டு நீதி கேட்குறாங்க. தொந்தரவு தாங்க முடியாமல் அந்த நீதிபதி அந்த வழக்கில் ஒரு தீர்ப்பை அந்த அம்மாவுக்கு கொடுத்தாச்சு. ஏன் சொன்னார் அந்த ஊமைன்னா, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதற்காக சொன்னாராம். அதனால் சோர்ந்து போகாமல் நாம் ஜெபம் பண்ணணும். அடுத்தது எபிரேயர் 10:7 அப்பொழுது நான், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். உம்முடைய சித்தத்தின்படி செய்ய வருகிறேன். அந்த கெத்செமனே தோட்டத்திலே சொன்னார், இந்த பாத்திரம் என்னை விட்டு அகலக்கூடுமானால் அகலட்டும், ஆகிலும் என்னுடைய சித்தம் அல்ல உமது சித்தத்தின்படி. அப்போ நம்ம இன்னொரு பாடம் கற்றுக்கலாம். நாம் ஜெபிக்கிறோம், எப்படியாவது என்னை காப்பாற்றுங்க, வேறு வழியே கிடையாது, எப்படியாவது எனக்கு கொடுங்க. ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் மரணத்துக்கு எதுவான துக்கம் அவளுக்கு இருந்தாலும் கூட, திகில் இருந்தாலும் கூட, இது இவருடைய எந்த குற்றம் பாவம் இல்லை, ஆனால் உலகத்தின் பாவங்களை சுமக்க வேண்டி இருக்கிறதுனால அந்த இடத்துல அவர் எப்படியாவது இந்த பாத்திரத்தை எடுத்துருங்க, நான் வந்துட்டேன் தான், ஆனாலும் தயவுசெய்து இதை எடுத்துருங்க, இதுக்கு மேலே ஃபர்தராக என்னால் இந்த திட்டத்துக்குள் இருக்கவே முடியாது சொல்லலாம். தெய்வகுமாரன் சொன்னால் தேவன் வேற ஒரு ஆப்ஷன் எடுத்துருவார், அவரால் முடியும், எல்லாம் செய்ய முடியும். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ சொன்னார், உம் சித்தம் செய்ய வருகிறேன். அதை இங்கே சொல்கிறாரு, உம் சித்தத்தின்படி ஆக கடவுது. அப்போ நம்ம என்னதான் ஆனாலும், எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும், அது கண்டிப்பாக நமக்கு கிடைச்சதான் ஆகணும்னு இருந்தாலும், தேவனே உமது சித்தத்தின்படின்னு சொல்கிறது தான் நியாயமாக இருக்க முடியும், அதுதான் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியும். அப்படி ஜெபம் செய்வதற்கான தைரியம் நமக்கு தேவை. விசுவாசத்தோட தைரியம் இல்லையா, அந்த தைரியம் நமக்கு தேவை. கடைசியா லூக்கா 22:43 அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். அப்போ என்ன கண்டிஷன், ஆண்டவருடைய அந்த நிலைமை, அவருடைய எமோஷன் சொன்னால், தேவதூதனே இறங்கி அவரை பலப்படுத்த வேண்டிய ஒரு அவசியம் இருந்திருக்கிறது. ஏன்? மற்றவங்கெல்லாம் கூட இல்லை, இருக்காங்க, இவருக்காக இல்லை, விழித்தில்லை, இவருக்காக ஜெபம் பண்ணலை, ஓடி போகிற கண்டிஷனில் இருக்காங்க சுற்றி இருந்தவங்கெல்லாம் அந்த அப்போஸ்தலர்கள். ஆனால் தேவன் பாருங்களேன், அவரே கூட இருக்கிறவங்க கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க, சிலுவை வரைக்கும் இருப்பாங்க, அவங்க நிச்சயமாக கூட இருப்பாங்க, இவ்வளோ தூரத்துக்கு நம்ம எல்லாம் பண்ணியிருக்கோமே அப்படின்லாம் நினைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. தேவதூதன் ஒருவரை அனுப்பி ஆண்டவரை பலப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்திருக்கிறது. அவரை பலப்படுத்தினார். சிலுவையில் மரணபரியந்தம் தன்னை தாழ்த்தி அவர் கீழ்ப்படிதலோடு தன்னை ஒப்புக் கொடுத்தார். மத்தேயு 26:45-46 பின்பு அவர் தம்முடைய சீஷர்களிடத்தில் என்னை நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள், இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கையில் ஒப்புக் கொடுக்கப்படுகிற வேளை வந்தது, என்னை காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்துவிட்டான், எழுந்திருங்கள் போவோம் என்றார். பலனடைந்த உடனே வழி வந்துட்டார். ஓகே, லெட்ஸ் கோ. அந்த திட்டத்துக்குள்ளே தன்னை முன்னேற்றி கொண்டார். அதுக்கு தான் இந்த வசனத்தை படித்தோம். நம்ம அங்கே தோட்டத்துக்குள்ளே 3 முறை ஜெபம் பண்ணி முடிக்கும் பொழுது தேவதூதன் ஒருவர் இறங்கி அவரை பலப்படுத்தினார். எதுக்கு பலப்படுத்தினார்? இந்த மிஷனை கம்ப்ளீட் பண்ணுங்க. அதை பலன் அடைந்தாரா? வெளியில் வர்றாரு. லெட்ஸ் கோ, போவோம் வாங்க, நாமோ இந்த தேவ சித்தத்தை நான் நிறைவேற்றியாக வேண்டும், வாங்க போகலாம். அப்படியானால்
ரொம்ப அழகாக இந்த தோட்டம் நமக்கு முக்கியமான பாடங்களை சொல்லிக் கொடுக்கிறது. ஏமாற்றப்படலாம், மனசோர்வு வரதான் செய்யும். கைவிடப்படலாம், நிச்சயமாக அதுவும் மனசோர்வு வரதான் செய்யும். ஆனால் தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கும் பொழுது, அவருடைய சித்தத்துக்கு விட்டு கொடுத்து நாம் ஜெபிக்கும் பொழுது, அந்த திட்டமானது மிகப்பெரிய வேதனையாக இருந்தாலும் கூட அதை செய்து முடிப்பதற்கான பலனை தேவன் நமக்கு கொடுப்பார். இறுதி என்ன? வெற்றி தான். சிலுவையில் அறையப்பட்டார், கல்லறைக்குள் வைக்கப்பட்டார், மூடப்பட்டது கல்லறை. அதோட முடிஞ்சிடுச்சா? இல்லையே. அவர் 3 நாள் உயிரோடு எழுந்தார் இல்லையா? அதனால தான் நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்துக்குமே நாம் தேவனிடத்தில் நம்ம அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்போமானால் அந்த நேரத்தில் சிலுவையில் அரைஞ்சிட்ட மாதிரி கூட இருக்கலாம், கல்லறையில் மூடிட்ட மாதிரி கூட இருக்கலாம் இந்த விஷயம். ஆனால் தேவன் உயிர்த்தெழ செய்து அதற்குள் மிகப்பெரிய ஒரு நன்மைக்கு ஏதுவானதை நமக்காக கண்டிப்பாக செய்வார். ஜெபம் பண்ணுவோம். இரக்கமும் நீதியும் பரிசுத்தம் உள்ள பிதாவே, தோட்டத்துக்குள்ளே எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் நடந்த சம்பவத்தை நாங்கள் பார்க்கிறோம். அதை மிகவும் நுணுக்கமாக கவனிக்கிறோம். அதிலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்கிறோம். எங்களுக்கு அவசியமான பாடமாக இருக்கிறதப்பா, தவறவே விடாத பாடமாக இருக்கிறது. தொடர்ந்து எங்களை இப்படியே நடத்தும். உங்களுடைய சித்தத்துக்கு எங்களை ஒப்புக் கொடுக்குறோம். எங்கள் குடும்பத்தை, பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்குறோம்ப்பா. பாவங்களை மன்னியும், சுத்திகரியும், உமக்கு பிரியமாக எங்களை ஆசீர்வதித்து நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் தயவாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.